ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் பேம்பரிங் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான ஒன்று. நம்ம வீட்டில் உள்ள வெஹிக்கிள்லாம் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகுறதுக்கு எப்படி சர்வீஸ்ன்றது ஒன்று ரொம்ப முக்கியமோ, அதே போல் நம்ம வந்து வீக் ஃபுல்லாக இல்லை மந்த் ஃபுல்லாக வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த செல்ஃப் பேம்பரிங் ரொட்டீன் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. இதை நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து பண்ணும்போது வந்து அந்த வீக் ஃபுல்லாக இருக்கட்டும் இல்லை அந்த மந்த் ஃபுல்லாக இருக்கட்டும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்மளோட செல்ஃப் கேர், நம்மளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து பண்ணி நம்மளோட ஹெல்த்துக்காகவும் நம்மளோட செல்ஃப் கேருக்காகவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த வீக் ஃபுல்லாக இருக்கட்டும் இல்லை மந்த் ஃபுல்லாக இருக்கட்டும் கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியாக கொஞ்சம் ஹாப்பியாக கொஞ்சம் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்காக கண்டிப்பாக வந்து இந்த செல்ஃப் பேம்பரிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. அது ஈவன் ஜென்ஸுக்குமே வந்து தேவை. ஸோ நான் என்னோட ஆஃப்ல எனக்கு எப்படி செல்ஃப் பேம்பரிங் பண்ணிப்பேன் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் காலையிலே எழுந்தோடனே என்னோட ஓரல் ஹைஜீன் எல்லாம் முடிச்சிடுவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிட்டு நல்லெண்ணெய் போட்டு ஆயில் புல்லிங் பண்ணுவேன். ஸோ இந்த ஓரல் ஹைஜீன் முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் ஃபுல்லாக வெந்தய தண்ணி குடிப்பேன். இந்த வெந்தய தண்ணி எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டே 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஃபெனுரிக் சைடு, அதாவது வெந்தயத்தை வந்து நல்லா ஊற வச்சுடுவேன். மார்னிங் எழுந்ததும் அந்த வெந்தயம் அந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அது கூட இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா பாயில் பண்ணிப்பேன். நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை வந்து நான் குடிச்சுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் ரெகுலராக எடுத்துக்கிற ஒரு ட்ரிங்க்கு. என்னோட ஃபர்ஸ்ட் பேம்பரிங் ரொட்டீன் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஐப்ரோஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். என்னோட ஐப்ரோஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஹேரெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோட ஃபேஷியல் ஹேரெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த ரொட்டீன்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் நான் வந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி தான் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நான் அது எல்லாமே பண்ணேன். அதனால் வந்து அந்தளவுக்கு எதுவும் வந்து எக்ஸ்ட்ரா ஹேர்லாம் வந்து என்னோட ஐப்ரோஸில் வந்து இருக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப அதிகமாக எதுவும் இல்லை. எக்ஸஸாக வந்து எதுவும் இல்லை நான் பண்ணுற மாதிரி. அதர்வைஸ் நான் பண்ணலன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஐப்ரோஸை தான் நான் வந்து முதல்ல வந்து ட்ரிம் பண்ணுவேன். என்னோட ஃபேஸ்லேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஹேர் இல்லை. ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக ஒன்றும் எதுவும் இல்லை. ஸோ நான் வந்து என்னோடய ஐப்ரோஸ்லாம் ட்ரிம் பண்ணுவேன். என்னோடய ஃபேஸில் உள்ள ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி ஒரு ஃபேஷியல் ரேசர் வச்சு நான் ரிமூவ் பண்ணிப்பேன். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ்க்கு வந்து நான் நல்ல ஒரு ஆயில் மசாஜ் இது மாதிரி எதனா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் என்னோடய ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த ஈவியான் டேப்லெட் தான் எடுத்திருக்கேன். அதாவது வந்து விட்டமின் இ கேப்சூல் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஈவியான் கேப்சூல் இருந்து அதை வந்து சிசர் வச்சு இந்த கார்னரில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இது எந்த போல்லையும் வந்து ஆட் பண்ணிலாம் அப்ளை பண்ணுவேன்னா, ஏன்னா ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போல்லே வந்து போயிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிங்கரில் ஜஸ்ட் அப்படியே ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் வந்து டேரெக்டாக என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிப்பேன். இது வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்சூலே வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்காக இருக்கட்டும் நம்மளோட ஹேராக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து மைல்டாக அப்படியே மசாஜ் பண்ணிக்க வேண்டியதான். என்னோட கம்மல்லாம் கழட்ட மறந்துட்டேன். இல்லை இந்த மாதிரி ஃபேஸ்க்கு ஏதாவது அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணிடணும். நான் மறந்துட்டேன். இதை வந்து நான் என்னோட ஆல் ஓவர் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே வந்து ஒரு 1/2 hour அப்படியே விட்டுற போகிறேன். எனக்கு டிஃபன் செய்கிற ஒர்க்லாம் இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நான் அப்படியே என்னோடய டிஃபன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தென் வந்து என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ என்னோடய டிஃபன் பண்ணுற வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேருக்கு வந்து ஹேர் கேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெர்பல் ஹேர் பேக் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதை நான் எப்படி ரெடி பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க.
இந்த ஹெர்பல் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஃப்ளாக்ஸ் சீட் அதாவது ஆலி விதைகள் ஆட் பண்ணிக்கிறேன். தென் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அதை வந்து நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் அழுக்கெலாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த தண்ணியை வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் ஒரு 200 ml வாட்டர் ஆட் பண்ணி இதை நான் ஸ்டவ்வில் வச்சு நல்லா வந்து பாயில் பண்ணிக்க போகிறேன். இதை பாயில் பண்ணும்போது அப்பப்போ ஸ்பூன் வச்சு இதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அடியில் அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதை நல்லா இது வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை அப்படியே அந்த பேன்லேயே போட்டு மறுபடியும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மறுபடியும் பாயில் பண்ணி அதை மறுபடியும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இது கூட ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் செம்பருத்தி இலை ஊற வச்ச வெந்தயமும் வச்சுருக்கேன். இந்த வெந்தயத்தை ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாட்டரில் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த செம்பருத்தி இலையும் இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த செம்பருத்தி பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து நல்லா இதை வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவேன். அப்படி இல்லைனா இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதை ஒரு டைம் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தால் இன்னும் நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு நல்ல ஒரு பேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த ஹெர்பல் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு என்னோடய ஹேரை ஒரு கோம்பு வச்சு சிக்கெல்லாம் இல்லாமல் நல்லா சீவி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் எடுத்து இந்த பேஸ்ட்டை வந்து எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு கிளிப்பு வச்சு என்னோடய ஹேரை வந்து டை பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 hour கழித்து நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேரை ட்ரை பண்ணுறதுக்கு ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு டவல் வச்சு எப்போதுமே வந்து ஹேரை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு லைட்டாக ஜஸ்ட்டு அப்படியே லைட்டாக வந்து டேப் பண்ணி எடுக்கணும். இல்லை லைட்டாக வந்து ரப் பண்ணி எடுக்கணும். தலையை வந்து தோட்டன்ற பேரில் போட்டு கண்ணா பின்னான்னு ஹார்ஷாக வந்து ரப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு டேப் பண்ணி எடுத்தால் போதும். அவ்வளோதான். அப்படியே நான் வந்து நார்மலாக அப்படியே விட்டுருவேன். அதுவே தன்னால் காஞ்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து நான் ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள், இன்னும் நிறைய ஹெர்ப்ஸ்லாம் போட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். தென் வந்து தேவையான அளவு கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து என்னோடய ஃபேஸ்க்கு வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்படியே வந்து மைல்டாக வந்து எக்ஸ்போலியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஹெர்பல் பவுடர் வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரப்பு மாதிரியும் லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை லைட்டாக ஸ்க்ரப்பு மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து இதை பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதை லைட்டாக வந்து நான் அப்ளை பண்ணி லைட்டாக வந்து எக்ஸ்போலியேட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸில் வந்து கொஞ்சம் நேரம் நான் விட்டுடுவேன். நெக்ஸ்ட்டு அது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து வைப்ஸ் வச்சு அதை வைப் பண்ணி எடுத்துப்பேன். அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ண உடனே என் ஃபேஸ் வந்து அப்படியே பளபளன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு க்ளோ இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய லிப்ஸும் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பு வந்து ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீட்ரூட் துண்டு எடுத்து அதை வந்து நான் துருவி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். தென் கொஞ்சமாக வேஸ்லின் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னோடய லிப்ஸ் மேலே வந்து இதை வந்து நல்லா அப்ளை பண்ணி லைட்டாக வந்து எக்ஸ்போலியேட் பண்ணி மசாஜ் பண்ணிக்கிறேன். ரொம்ப மைல்டாக பண்ணோம், ரொம்ப ஹார்ஷாக பண்ணோம் அப்படின்னா லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து மைல்டாக வந்து பண்ணணும். நல்லா மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் இதை வாஷ் பண்ணிடுறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ரிசல்ட் தெரியுது என்னோடய லிப்ஸில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கை காலுக்கெல்லாம் வந்து நான் பாடி லோஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போதுமே நான் குளித்ததுக்கப்புறம் உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் பாடி லோஷனை வந்து ஆல் ஓவர் என்னோடய பாடி ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இப்போ நான் வீடியோக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து என்னோடய கை காலுக்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ்க்கு வந்து நான் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த டெர்மாக்கோவோட மாய்ஸ்சரைசர் தான் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசரை வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்து என்னோடய ஃபேஸை வந்து நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லிப்ஸையும் வந்து நான் நல்லா மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் வேஸ்லின் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து காஞ்சிடுச்சு, இன்னும் லைட்டாக தான் ஈரமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் டீடாங்கிள் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப சேஃப். ஏன்னா ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் டீடாங்கிள் பண்ணாலும் ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கும். ரொம்ப வெட்டாக இருக்கிறப்பையும் வந்து டீடாங்கிள் பண்ணக்கூடாது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு 3/4 வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம டீடாங்கிள் பண்ணுறது தான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஹேர் லாஸும் வந்து கம்மியாக இருக்கும். தென் அதே போல் டீடாங்கிள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வுட்டால் செஞ்ச வைடு கோம்பை வச்சு நம்ம பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ அப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேர் லாஸ் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ நான் என்னோடய ஹேரை வந்து 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு நான் ஒரு போர்ஷனாக எடுத்து வந்து நான் டீடாங்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஹேர் ஃபால் இருக்காது. ஓகே, இப்போ வந்து என்னோடய லன்ச் டைம் வந்துடுச்சு. ஸோ நான் வந்து லன்ச் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் குக் பண்ணல, எனக்கு பதில் என் ஹஸ்பண்ட் தான் குக் பண்ணியிருக்காரு. வாங்க என்னென்ன குக் பண்ணியிருக்காருன்னு போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பாறை மீன், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு மீன் குழம்பு வச்சுருக்காரு. அது கூட எப்போதும் போல் 2 பாயில்டு எக் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வித் எல்லோ ஒன்று, வித்தவுட் எல்லோ ஒன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும், கொஞ்சம் திங்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த செல்ஃப் பேம்பரிங்கில் இந்த ஸ்கின் கேர் ஆகட்டும், இல்லை இந்த ஹெல்த் கேர் ரொட்டீனாக இருக்கட்டும், இது மட்டும்தான் செல்ஃப் பேம்பரிங்னு கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தனியாக ஷாப்பிங் போய் நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்மளே தனியாக பர்ச்சேஸ் பண்ணி தனியாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது கூட ஒரு செல்ஃப் பேம்பரிங் தான். ஸோ நான் இன்றைக்கி அதை தான் பண்ண போகிறேன். எனக்கு தேவையானதை நான் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஷாப்பிங் போகிறேன். வாங்க போகலாம். இந்த மாதிரி தனியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப கூலாக எனக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பொறுமையாக ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ வந்து எனக்கு இது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ குளிச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணுவேன். என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக இருக்காது. என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ராடக்ட்லேயே வந்து முடிஞ்சிடும். நான் வந்து பெருசாக வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு வந்து ரொம்ப ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த 2 ப்ராடக்ட் இருந்தாலே எனக்கு போதும். எல்லோரும் இந்த சீரம், அண்டர் ஐ க்ரீம் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பெருசாக தனித்தனியாக எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாய்ஸ்சரைசரே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அண்டர் ஐஸ்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அதுக்குன்னு தனியாக எனக்கு வந்து ஒரு க்ரீம் தேவைப்படாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லாஸ்ட்டு பேம்பரிங் ரொட்டீனுக்கு வந்து போயிடலாம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெடிக்யூர் தாங்க. நான் வந்து ரெகுலராக இந்த வந்து பெடிக்யூர் வந்து பண்ணுவேன். நான் வந்து ஓட்டியில் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் நான் நிற்கிறதுனால எனக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து கால் வலிரும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நான் எப்போல்லாம் வந்து இந்த பெடிக்யூர் பண்ணுறனோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த கால் வலிலாம் இல்லாமல் நைட்டு வந்து எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நானும் நல்லா தூங்குவேன். ஸோ என்னோடய லாஸ்ட்டு பேம்பரிங் ரொட்டீன் வந்து இந்த பெடிக்யூர் தான். அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பெடிக்யூர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணுற மாதிரி வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். இதை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டப்பில் நல்லா கால் நனைகிற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். காலை வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து இதிலே சோக் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கெல்லாம் நல்லா ஊறி வரும். ஸோ அது வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது மியூசிக் கேட்குறது, வீடியோ பார்க்குறது, புக்ஸ் படிக்கிறது, இது மாதிரி ஏதாவது பண்ணலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நெயில் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதில் வந்து என்னோடய பாடி வாஷை ஊற்றி கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நான் லைட்டாக வந்து அப்படியே மசாஜ் பண்ணி எடுத்துக்கிறேன், தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஆக்சுவலி இந்த நெயில் ப்ரஷ் வந்து நெயில் க்ளீன் பண்ணுறதுக்கு தான், இருந்தாலும் நான் வந்து இந்த ப்ரஷ்ஷையை வச்சு கால் ஃபுல்லாக வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கஃபைனோட பாடி ஸ்க்ரப் போட்டு நல்லா காலை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கிறேன். அகைன் வந்து காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு நான் வந்து காலை நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிறேன், ட்ரை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரேப்பரால் என்னோடய காலில் உள்ள இந்த டெட் ஸ்கின்னு, டர்ட் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். கால் நல்லா ஊறி இருக்குன்றதுனால இதை நம்ம இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட் ஸ்கின் எல்லாமே வந்து ஈஸியாக பீல் ஆகி வந்துடும்.
மறுபடியும் காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ எடுத்து காலை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த பியூமிக் ஸ்டோனால் காலை வந்து நல்லா மறுபடியும் வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெடிப்பு உள்ள இடம், இப்போ நம்ம இந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அந்த இடம்லாம் வந்து இதை வச்சு தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஸ்மூத் ஆகிடும். இந்த பெடிக்யூர் பண்ணும்போது நெயில் கட்டர் வச்சு நெயிலெல்லாம் கட் பண்ணிவிட்டு நெயிலை நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு புதுசாக நெயில் பாலிஷ்லாம் போடணுன்னா போடலாம். நான் வந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி தான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணேன். ஸோ அதனால் நான் இப்போ இதை பண்ணலை. இப்போ இந்த பழைய தண்ணியை சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கிறேன். அதில் மறுபடியும் காலை வந்து வாஷ் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் டிஷ்யூ பேப்பர் எடுத்து காலை நல்லா வைப் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிக்கிறேன். என்னோட வாவ் பாடி லோஷன் எடுத்து கால் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி என்னோடய காலை வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், என்னோட சிம்பிளான பெடிக்யூர் வந்து முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேருக்கு வந்து இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ்மேரி வாட்டரை வந்து ஹேர் ஃபுல்லாக வந்து நான் பார்ட்டிஷன் எடுத்து நான் நல்லா வந்து என்னோடய ஸ்கேல்பில் வந்து நல்லா அப்ளை பண்ணி நான் மசாஜ் பண்ணி ஒரு போனிடெயில் போட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட செல்ஃப் பேம்பரிங் ரொட்டீன். பேம்பரிங் ரொட்டீன்னா நான் பண்ணதெல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறது தான் வந்து செல்ஃப் பேம்பரிங். ஸோ நான் இன்றைக்கி பண்ணதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். என்னோட செல்ஃப் பேம்பரிங்னா நான் இதை தான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ஒவ்வொரு விதமாக மாறும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், குட் நைட்.